அன்னைக்கு காலையில 11 மணி இருக்கும். நானும் சித்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில டிமார்ட் கிளம்பிட்டோம். தேவையான கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு. ரீசெண்டா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டெர்மட்டாலஜிஸ்ட் மீட் பண்ணியிருந்தேன்னு ஒரு வீடியோ போட்டேன். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. நான் அந்த வீடியோல ஹீல் ஆனாலும் ஓகே, ஆகலனாலும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஹீல் ஆகலனாலும் கூட நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். அது ஹீல் ஆகலனாலும் பரவாயில்ல, அது அதிகமாயிட்டே இருக்கு. வெளியில போயிட்டு வந்தாலே செம்ம இச்சிங்கா இருக்கு ஃபேஸ். இப்போதான் என் மனசுக்குள்ள நெவர் கிவ் அப், கண்டிப்பா உன் ஃபேஸை நீ வந்து கரெக்டா கிளியரா மாத்தியே ஆகுறங்கிற மாதிரி ஆயிடுச்சு. த மோர் யூ கேர் த மோர் யூ லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். கேர் பண்ண பண்ண ஸ்கின் டேமேஜ் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸ்கின்னு மட்டும் இல்ல, ஹேரும் செம்ம டேமேஜ்ல இருக்கு. போன வருஷம் நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, கேரளா போயிட்டு கொஞ்சம் க்ளோ ஆயிட்ட போல, கலர் ஆயிட்டங்கிற மாதிரி. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்னாச்சும் உன் ஃபேஸுக்கு என்ன இவ்வளோ பிம்பிள் இருக்குங்கிற மாதிரி இந்த வருஷம் வச்சு செய்து கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டிமார்ட் போயிட்டு தேவையில்லாத செக்ஷன்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்புறம் கீழே வந்து தேவையான கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வெளியில வந்து எப்பவுமே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்போம். இந்த தடவை தான் கொஞ்சம் கிளவரா யோசிச்சு ஃபர்ஸ்ட் தேவையில்லாத பக்கம்லாம் போயிட்டு கீழே வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஓகே பாய், ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.